இந்த வீடியோல ஹெல்த் இன்சூரன்ஸ்ல டாப் அப் பிளான்னா என்ன, சூப்பர் டாப் அப் பிளான்னா என்னன்றதை பார்க்க போறோம். பேசிக்கா நம்ம கிட்ட ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்கு மேல ரொம்ப அதிகமான கவரேஜை ரொம்ப குறைவான பிரீமியம் எடுக்க உதவுறதான் இந்த டாப் அப் பிளானும் சூப்பர் டாப் அப் பிளானும். உதாரணத்துக்கு 4-5 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலிக்கு 20 லட்ச ரூபா கவரேஜ் வரைக்கும் ஒரு நார்மலான ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கணும்னா வருஷத்துக்கு 15 ல இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் நம்ம பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். அதே டாப் அப் பிளான்ல எடுக்க போனோம்னா 10,000 ரூபாவோ இல்ல அதை விட குறைவான பிரீமியம்லயோ இதே கவரேஜை நம்மளால எடுத்துக்க முடியும். இன்னைய காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு ஆச்சுனாலே 5 லட்சத்துல இருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் எப்படியோ நம்மளுக்கு செலவாயிடும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு கட்டாயமா ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது தேவை. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் சீப்பா இல்ல எஃபெக்டிவா எடுக்கிறதுக்கு இந்த டாப் அப் பிளானும் சூப்பர் டாப் அப் பிளானும் உதவியா இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், எது அட்வான்டேஜா இருக்கும், அதே மாதிரி நார்மலான பிளான்ஸ்லயே ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்னு கொடுக்குறாங்களே அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஸோ பேசிக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன, மாசமோ இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு பிரீமியம் கட்டிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஆகிற மெடிக்கல் செலவை இன்சூரன்ஸ் வச்சே கவர் பண்ண முடியும். நம்ம ஃபேமிலியும் அதுலயே கவர் பண்ணிருக்கலாம். எல்லா ஃபேமிலிக்கும் கட்டாயமா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அவசியம். ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருதுன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்ல சேவிங்ஸும் ஒரே நாள்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மெடிக்கல் செலவுக்காக ஒரு பெரிய கடனை நம்ம வாங்குற மாதிரி மாட்டிப்போம். அதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போதே அதிகமான கவரேஜோட இருந்தா நமக்கு ரொம்பவுமே நல்லது. வீட்டுல ஏஜிங் பேரண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கு 60 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா நம்மளால எடுக்கவும் முடியாது. அன்னைக்கு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் வருதுன்னா நம்ம கை காசு போட்டு நம்ம செலவு பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துப்போம். 5 லட்ச ரூபாய் கவரேஜோட நம்ம கிட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. நமக்கு 5 லட்ச ரூபாய்க்கோ இல்ல அதை விட குறைவான அமௌண்ட்க்கோ ஒரு வருஷத்துக்குள்ள மெடிக்கல் பில்ஸ் வந்ததுன்னா இந்த இன்சூரன்ஸே மொத்தமா கவர் பண்ணிடும். ஆனா ஒருவேளை 8 லட்ச ரூபாய்க்கு மெடிக்கல் பில் வந்ததுன்னா 5 லட்ச ரூபாய் மட்டும் தான் நமக்கு கவரேஜ் கிடைச்சிருக்கும். மீதி 3 லட்ச ரூபாய் நம்ம கையில இருந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு 2 விஷயம் பண்ணலாம். ஒன்னு, நம்மளோட பேஸ் கவரையை அதிகமா எடுத்துக்கலாம். அதாவது 5 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருந்தோம்னா இந்த 8 லட்ச ரூபாய் பில்ல மொத்தமா கவர் பண்ணிருக்க முடியும். ஆனா அதிகமான பேஸ் கவர் நம்ம எடுக்கணும்னா அதிகமான பிரீமியம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக 2வது ஆப்ஷனா டாப் அப் பாலிசி நம்ம எடுத்துக்கலாம். இந்த டாப் அப் பாலிசியில முதல் 5 லட்ச ரூபாய் முடிஞ்ச உடனே அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா எனக்கு 20 லட்ச ரூபாய் இல்ல 30 லட்ச ரூபாய் கவரேஜ் கூட நம்மளால பிளான்ஸை சூஸ் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப குறைவான பிரீமியம்க்கே நம்மளால சூஸ் பண்ணிருக்க முடியும். இந்த டாப் அப் பிளான்ஸ்ல டிடக்டபிள்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும். இந்த கேஸ்ல 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஆல்ரெடி பேஸ் கவர் வச்சிருந்தோம்னா அதுக்கு 5 லட்ச ரூபாய் டிடக்டபிள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மெடிக்கல் பில்ல கிளைம் பண்றோம்னா அந்த டிடக்டபிள் அமௌண்ட் வரைக்கும் இந்த டாப் அப் பிளான் எஃபெக்டிவா இருக்காது. உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபாய் டிடக்டபிள் வச்சிருந்தோம்னா முதல் 5 லட்ச ரூபாவை ஒன்னு நம்மளோட நார்மல் பாலிசியிலோ இல்ல நம்ம கம்பெனில கொடுக்கப்பட்ட பாலிசியிலோ இல்ல நம்ம கை காசு போட்டோ நம்ம பாத்துக்கணும். அந்த டிடக்டபிள் அமௌண்ட்டுக்கு மேல ஆகக்கூடிய செலவை மட்டும் தான் இந்த டாப் அப் பாலிசி கவர் பண்ணும். அதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நம்ம கிட்ட நார்மல் பாலிசியில ஒரு 5 லட்ச ரூபாய் கவரேஜ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டாப் அப் பாலிசி இருக்கு, அதுக்கு 5 லட்ச ரூபாய் டிடக்டபிள், கவரேஜ் 10 லட்ச ரூபாய் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு 3 லட்ச ரூபாய் பில் வந்திருக்கு. இந்த 3 லட்ச ரூபாய் பில்ல பேஸ் கவரை வச்சே நம்மளால கவர் பண்ண முடியும். ஏன்னா அதுலயே நம்மளுக்கு 5 லட்ச ரூபாய் இருக்கு. சோ இது கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு டாப் அப் பாலிசி தேவையே படாது. இப்போ இதுக்கு அடுத்தது அதே வருஷம் இன்னொரு 3 லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு பில் வருதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ்ல நம்மளோட 5 லட்ச ரூபாயில 2 லட்ச ரூபாய் மீதி இருக்கு. அந்த 2 லட்ச ரூபாய் யூஸ் பண்ணி இந்த பில்ல பாதி கவர் பண்ண முடியும். மீதி 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம கை காசு போடுற மாதிரி இருக்கும். இந்த டாப் அப் பிளான் இந்த கேஸ்ல எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா இந்த பில்லோட மதிப்பே 3 லட்ச ரூபாய் தான். இதோட டிடக்டபிள் 5 லட்ச ரூபாய். அதாவது ஒவ்வொரு கிளைம்லயும் அந்த டிடக்டபிள் அமௌண்ட்டுக்கு மேல ஏதாவது செலவாச்சுனா மட்டும்தான் இது எஃபெக்டிவ் ஆகும். ஸோ இந்த கேஸ்ல ஒவ்வொரு கிளைமும் 5 லட்ச ரூபாய்க்கு மேல போனா அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் டாப் அப் பிளான் எஃபெக்டிவா இருக்கும். இதை சால்வ் பண்றதுக்கு இருக்க ஒரு விஷயம் தான் சூப்பர் டாப் அப் பிளான். இதுல ஒவ்வொரு கிளைமா பார்க்காம மொத்தமா இந்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு கிளைம் பண்ணிருக்கோம், இது 5 லட்சத்தை தாண்டிச்சுனாலே சூப்பர் டாப் அப் பிளான் உள்ள வந்துடும். கிளியரா புரிஞ்சுக்க இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதே மாதிரி நம்ம கிட்ட பேஸ் கவரா 5 லட்ச ரூபாய் இருக்கு, டாப் அப் பிளான்ல 10 லட்ச ரூபாய் கவரேஜ், அதே மாதிரி சூப்பர் டாப் அப்லயும் 10 லட்ச ரூபாய் கவரேஜ் இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே டிடக்டபிள் 5 லட்ச ரூபாய் வச்சுப்போம். இப்போ முதல் பில் 6 லட்ச ரூபாய் வந்திருக்கு. இந்த 6 லட்ச ரூபாயில 5 லட்ச ரூபாய் பேஸ் கவர்ல இருந்தே கவர் ஆயிடும். சோ மீதி ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கு. இது டாப் அப் பிளான்லயும் கவர் ஆகும், இல்லனா சூப்பர் டாப் அப் பிளான் இருந்தா அதுலயுமே கவர் ஆயிருக்கும். ஏன்னா இந்த கேஸ்ல கிளைமே 5 லட்ச ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. இதுக்கு மேல வர பில்ல கண்டிப்பா டாப் அப் பிளான் சூப்பர் டாப் அப் பிளான் ரெண்டுமே கவர் பண்ணிரும். சோ ஒரே ஒரு கிளைமா இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ ரெண்டாவதா ஒரு பில் 3 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கு. ஆல்ரெடி நம்மளோட பேஸ் கவர் 5 லட்ச ரூபாயும் கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு. அதனால பேஸ் கவர் இதை கவர் பண்ண முடியாது. டாப் அப் பிளானும் இதை கவர் பண்ணாது. ஏன்னா இந்த கிளைமோட வேல்யூ 3 லட்ச ரூபாய். அது டிடக்டபிள் அமௌண்ட்டை விட குறைவா இருக்கிறதுனால டாப் அப் பிளான் இதை கவர் பண்ணாது. ஆனா சூப்பர் டாப் அப் பிளான் இந்த 3 லட்ச ரூபாவை மொத்தமா கவர் பண்ணிருக்கும். காரணம் டாப் அப் பிளான்ல ஒவ்வொரு கிளைமுக்கும் டிடக்டபிள் அமௌண்ட் பார்க்கப்படும். ஆனா சூப்பர் டாப் அப்ல அக்ரிகேட்டட் டிடக்டபிள் பார்ப்பாங்க. அக்ரிகேட்டட் டிடக்டபிள்னா என்ன, இந்த வருஷத்துக்கு மொத்தமா எவ்வளவு கிளைம் பண்ணிருக்கோம் அது 5 லட்சத்தை தாண்டினாலே சூப்பர் டாப் அப் பிளானோட கவரேஜ் எஃபெக்டிவ் ஆயிரும். சோ கிளியரா டாப் அப் பிளானை விட சூப்பர் டாப் அப் பிளான் தான் பெட்டரான ஆப்ஷன். அதே மாதிரி டாப் அப் பிளானை இல்ல சூப்பர் டாப் அப் பிளானை சூஸ் பண்ண போகும்போது அதோட பேரை வச்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்.
பிளான் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் அதோட பேர்ல டாப் அப் பிளஸ், சூப்பர் டாப் அப் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது வித்தியாசமான டேர்ம்ஸை போட்டு குழப்பறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாலிசியில டிடக்டபிள்னு போட்டிருந்தாங்கன்னா அது டாப் அப் பிளான், அதே அக்ரிகேட் டிடக்டபிள்னு போட்டிருந்தாங்கன்னா அது சூப்பர் டாப் அப் பிளான். ஸோ இந்த டிடக்டபிள் இல்ல அக்ரிகேட் டிடக்டபிள் வச்சு அது சூப்பர் டாப் அப்பா இல்ல டாப் அப்பான்னு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு டாப் அப் பிளானோ இல்ல சூப்பர் டாப் அப் பிளானோ எடுக்கணும்னா அதுக்கு கட்டாயமா நம்ம கிட்ட ஒரு நார்மல் இன்சூரன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட இன்சூரன்ஸே இல்லைனாலும் நம்ம ஒரு டாப் அப் பிளானோ இல்ல சூப்பர் டாப் அப் பிளானோ எடுத்துக்க முடியும். ஆனா அந்த கேஸ்ல நமக்கு வர கிளைம்ஸ்ல டிடக்டபிள் அமௌண்ட் வரைக்கும் நம்ம கை காசு போட்டு நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ஆகக்கூடிய செலவுகளை இந்த டாப் அப் பிளான்ஸ் நமக்கு கவர் பண்ணிடும். நிறைய பேர் ரெகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் அதிகமான பிரீமியம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இதை அவாய்ட் பண்ணிட்டு 3 லட்ச ரூபாய் இல்ல 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நானே செலவு பண்ணிக்கிறேன், அதுக்கு மேல ஏதாவது செலவாச்சுன்னா இந்த டாப் அப் பிளான்ஸ் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க. யூசுவலா அந்த மாதிரி எடுக்கிறதுல 3 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் நம்ம செலவு பண்றதால நமக்கு நஷ்டம் தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்பவுமே ஒரு பேஸ் கவர்ன்றது கட்டாயமா தேவை. இப்போ வர நிறைய பாலிசிஸ்ல ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் நம்ம டாப் அப் பாலிசி எடுக்கணுமான்றது நேச்சுரலா வர क्वेश्चन. ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்ன்றது நம்மளோட கவரேஜ் மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னா திருப்பியும் அதே அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ரெகுலரான பாலிசி போட்டிருந்தோம்னா அந்த 5 லட்ச ரூபாய் ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு 5 லட்ச ரூபாய் நமக்கு ரெஸ்டோர் செய்யப்படும். ஆனா இங்க இருக்க முக்கியமான கேட்ச், இது அடுத்த கிளைம்ல இருந்து தான் ரெஸ்டோர் செய்யப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அதே நோய்க்காக மறுபடியும் போய் அட்மிட் ஆயிருக்கும், அதுக்காக கிளைம் பண்றோம்னா இந்த ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் அப்ளை ஆகாது. அதே மாதிரி அதே பர்சனுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை ஆகாது. ஸோ ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் இருந்தும் 8 லட்ச ரூபாய்க்கு நம்ம பில் வந்திருந்ததுன்னா 5 லட்ச ரூபாய் மட்டும் தான் கவர் ஆயிருக்கும். அடுத்த 3 லட்ச ரூபாய் நம்ம கையில இருந்து தான் போடுற மாதிரி இருக்கும். இதை டாப் அப் பிளான் இருந்தா அட்ரஸ் பண்ணிருக்கலாம். இன்னும் சில பாலிசிஸ்ல ரீஃபில் பெனிஃபிட்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது முழுசா முடியணும்ன்ற அவசியம் கிடையாது, பாதி கவரேஜ் முடிஞ்சிருந்தாலும் அதை மறுபடியும் ரீஃபில் பண்றேன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ்லயுமே அந்த ரீஃபில் பெனிஃபிட்டை அடுத்த கிளைம்ல இருந்து தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதுவும் அதே நபருக்கோ இல்ல அதே நோய்க்கோ மறுபடியும் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. சரி, இந்த டாப் அப் பாலிசி எல்லாம் எடுத்துட்டோம், அதை ஈஸியா கிளைம் பண்ண முடியுமான்ற கேள்வியும் நமக்கு வந்திருக்கும். இதோட கிளைம் ப்ராசஸ் ஈஸியா இருக்கிறதும் கஷ்டமா இருக்கிறதும் நம்ம பிளான் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. ஒரு டாப் அப் பாலிசி எடுக்கும்போது நம்ம பேஸ் இன்சூரன்ஸை வேற ஏதோ ஒரு கம்பெனில வச்சுட்டு டாப் அப் பாலிசியை வேற கம்பெனில எடுத்திருந்தோம்னா யூசுவலா இது ரெண்டுமே வேற வேற டேர்ம்ஸ்ல ஆபரேட் ஆயிட்டு இருக்கும். அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்சூரன்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டா கேஷ்லெஸ்ஸா கிடைச்சாலும் இன்னொரு இன்சூரன்ஸ்ல நம்ம பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த காசை வாங்குற மாதிரி இருக்கும். அதே பாலிசி எடுக்கும் போதே ரெண்டுத்தையுமே ஒரே கம்பெனில எடுத்திருந்தோம்னா அந்த கோஆர்டினேஷன் ஈஸியா நடந்துரும். அது மட்டும் இல்லாம பேஸ் இன்சூரன்ஸ்க்கும் டாப் அப் பிளானுக்கும் கண்டிஷன் சேமா இருக்க மாதிரி சூஸ் பண்றது ரொம்பவுமே எசென்ஷியல்ஸ். ஒன்னுத்துக்கு ரூம் ரெண்ட் லிமிட் ஒரு மாதிரி இருந்து இன்னொரு பாலிசியோட ரூம் ரெண்ட் லிமிட் வேற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தான் சஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி வெயிட்டிங் பீரியடோ இல்ல அதர் சப்லிமிட்ஸோ வேற மாதிரி இருந்ததுனாலும் நம்ம தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இந்த வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ, அதோட சப்லிமிட்ஸ் எவ்வளோ, ரூம் ரெண்ட் லிமிட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பாலிசி பஜாரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்களோட பாலிசிஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஒவ்வொரு பாலிசிலையும் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்றதை கம்பேர் பண்ணி ப்ராப்பரான பாலிசியை நம்ம சூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான கவரேஜை 400 ரூபான்ற பிரீமியம்ல இங்க நம்மளால வாங்க முடியும். பாலிசி பஜார் மூலமா எடுக்கிறதுனால பிரீமியம்ல 25% டிஸ்கவுண்ட் வரையும் நம்மளால பெற முடியும். இன்ஃபேக்ட் நிறைய பாலிசிஸை எந்த மெடிக்கல் டெஸ்ட் இல்லாம உடனேவும் நம்மளால வாங்க முடியும். பாலிசி பஜார்ல 30 மினிட்ஸ் கிளைம் சப்போர்ட் சர்வீஸும் டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜருமே நமக்கு கிடைக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கான பாலிசியை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் அடிஷனல் பெனிஃபிட்டா நீங்க கட்டக்கூடிய மொத்த பிரீமியமும் டாக்ஸ் எக்ஸம்ஷன்லயும் நம்மளால காட்ட முடியும் 75,000 ரூபாய் வரைக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோல ஒரு பேஸ் கவரோட சூப்பர் டாப் அப் பிளான் இருக்கிறது தான் பெட்டரான ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த சூப்பர் டாப் அப்க்கு எவ்வளவு கவரேஜ் இருக்கணும்ன்றதை பார்ப்போம். சூப்பர் டாப் அப்க்கு எவ்வளவு கவரேஜ் இருக்கணும்ன்றதை விட நம்மளோட பேஸ் கவர் எவ்வளவு இருக்கணும்ன்றது தான் ரொம்பவுமே முக்கியம். நம்மளோட பேஸ் பாலிசி கவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அப்பதான் நம்மளுக்கு டாப் அப்போட நெசசிட்டியே குறைவாயிடும். நம்மளோட டாப் அப்பை அதிகமான டிடக்டபிள் எடுத்திருந்தோம்னா அது இன்னுமே சீப்பா கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பேஸ் கவர்ன்றது கம்ப்ளீட்டா கேஷ்லெஸ்ஸா நம்மளால கிளைம் பண்ண முடியும். ஆனா டாப் அப் பிளானை நம்ம பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நம்மளோட பேஸ் கவர் இருக்கோ நம்ம கையில இருந்து காசு போடுறது குறைவாயிரும். இப்போ சூப்பர் டாப் அப் வாங்கும்போது நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸும் பார்ப்போம். நம்மளோட பேஸ் பாலிசியோட ஸ்டார்ட் டேட்டும் சூப்பர் டாப் அப்போட ஸ்டார்ட் டேட்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட கிளைம்ஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காம இருக்கும். அதாவது ஒவ்வொரு பாலிசிக்கும் அந்த கவரேஜ்ன்றது ஸ்டார்ட் டேட்ல இருந்து 1 வருஷம் வரைக்கும் எஃபெக்டிவா இருக்கும். இது ஒரு ஸ்டார்ட் டேட்ல இருந்து இது இன்னொரு ஸ்டார்ட் டேட்ல இருந்து நம்மளோட கிளைம்ஸ் ஒரே வருஷத்துல வேற வேற டேட்ல வந்ததுன்னா ஒரு பாலிசியோட கவரேஜ் முடிஞ்சிருக்கும், இன்னொன்னு பேலன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு சில கன்ஃபியூஸ் பண்ற சிச்சுவேஷன்ல நம்ம போய் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரே டேட்ல ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவும் நமக்கு நல்லது. வேற வேற டேட்ல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளோஸா ஒரே ஸ்டார்ட் டேட்ல இருக்கோமோ நம்மளோட கவரேஜ் லிமிட்டை பத்தி அது முடிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அதே மாதிரி பேஸ் பிளானும் சூப்பர் டாப் அப்பும் ஒரே கம்பெனில இருந்ததுன்னா பேப்பர் ஒர்க் குறைவா இருக்கும், கிளைம் பண்றது ஈஸியா இருக்கும். அடுத்து டாப் அப் பிளான்ஸ்ல யூசுவலா ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்டோ ரீஃபில் பெனிஃபிட்டோ இருக்காது, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. பேஸ் பாலிசியா இருந்தாலும் சரி டாப் அப் பாலிசியா இருந்தாலும் சரி அதோட ஃபீச்சர்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரியும் எந்த லிமிட்டுமே இல்லாம, அதாவது ரூம் ரெண்ட் லிமிட்டோ டிசீஸ் வைஸ் சப் லிமிட்டோன்னு சொல்லிட்டு எந்த
லிமிட்ஸ்மே இல்லாம சூஸ் பண்றதும் ரொம்பவே முக்கியம். நீங்க எடுக்கக்கூடிய பாலிசியோட டீடைல்ஸை கிளியரா செக் பண்ணணும்னா பாலிசி பஸார் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. கண்டிப்பா உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸை பிரையாரிட்டைஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலியும் உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனும் கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.